அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் பரப்புரை செய்ய வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக காத்திருந்த மக்களில் 2 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். பாலா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக காலை 9 மணி முதலே இந்த பகுதியில், அதாவது மகாதானபுரம் அப்படிங்கிற பகுதி, இது 4 வழிச்சாலையினுடைய சந்திப்பு. அகலமான சாலையாக இருந்தாலும் கூட அந்த பகுதியில முழுமையாக தொடர்ந்து அவர்களுடைய தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் கூட தொடங்கிய நிலையில வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக 2 மயக்கமடைந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுமையாக தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட போதிலும் கூட வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில 2 மயக்கமடைந்திருக்கிறார்கள். இன்னும் கன்னியாகுமரிக்கு அவர் 12 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கி சுமார் 3.5 மணி நேரமாக வந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னும் மேலும் 20 முதல் 30 நிமிடங்கள் இந்த இடத்தை அடைய ஆகும் அப்படிங்கிற நிலையில ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமாக காத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மதிய உணவு உள்ளிட்டவை உண்ணாத காரணத்தினாலும், கடுமையான வெயிலின் காரணத்தினாலும், நெருக்கம் காரணமாகவும் இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 2 மயக்கமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 30 நிமிடங்கள் விஜய் இந்த பகுதிக்கு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவமணி, தற்போது என்ன மோட்ல அவங்க வராங்க? ரோட் ஷோ மாதிரியாக அந்த பரப்புரை பகுதிக்கு வருகிறார்களா? பரப்புரை பகுதிக்கு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் சரியாக ஆகும்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சார பயணம் அப்படிங்கிறது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து துவங்கி இருக்கிறது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் இறங்கிய விஜய் அங்கிருந்து அவருடைய பரப்புரை வாகனம், அந்த டெம்போ வாகனத்தில் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார். திருநெல்வேலி பகுதி வரைக்கும் பெரிய அளவில் அவருக்கு கூட்டம் இல்லாத நிலையில திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் திரண்டிருந்த 100கணக்கானவர் அவருக்கு வரவேற்பு அளித்தார்கள். செவ்வாழை குலை உள்ளிட்டவை அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. அங்கிருந்து தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கை அடைந்திருக்கிறார். 75 கிலோமீட்டர் திருநெல்வேலியிலிருந்து பயணித்து கன்னியாகுமரி மாவட்ட எல்கை அடைந்திருக்கிறார். இன்னும் 20 முதல் இன்னொரு 7-8 கிலோமீட்டர் அவர் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. 4 வழிச்சாலை பகுதியிலே தான் வருகிறார். கிராம சாலைகள் வழியாக இல்லை. இதன் காரணமாக வேகமாக வந்துவிட முடியும் அப்படிங்கிறதுனால திருநெல்வேலி மாவட்ட எல்கை வரை திருநெல்வேலி மாவட்ட போலீசார் கடுமையாக முயற்சித்து அவர் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்தி இருசக்கர வாகனங்கள் முழுமையாக வராத வண்ணம் காவல்துறையினர் கடுமையான அவருக்கு பாதுகாப்பு வழங்கி அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதே போன்ற பாதுகாப்பு தொடர்கிறது. காவல்துறையினுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக அவருடைய வாகனம் தொடர்ந்து 4 வழிச்சாலையில பிரச்சனையின்றி பயணிக்கிறது. வாகனத்துல தொடர்ந்து அவர்கள் மக்கள் இருசக்கர வாகனத்துல ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகக்கூடிய நிலையில தற்போது இன்று அது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் காவல்துறையுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக அது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை. இன்னும் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் 3 இடங்கள்ல தற்போது வரை அவருடைய இருக்கையிலேயே இருந்து பயணித்தார். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2-3 இடங்கள் பல ஊர் தாண்டி இருக்கிறார். இன்னும் 5 கிராமம். அதை தொடர்ந்து அந்த வாகனத்துல 5 கிராமம் பகுதியில கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் வெளியே பொதுமக்களை பார்த்து கையசைக்க வாய்ப்பு இருக்கிறது. 30 நிமிடங்கள்ல 20 முதல் 30 நிமிடங்கள்ல அவர் தற்போது இருக்கக்கூடிய இந்த மகாதானபுரம் பகுதியை, பிரச்சாரம் நடைபெறக்கூடிய மகாதானபுரம் பகுதியை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பகுதியில விஜயனுடைய பிரச்சார வாகனம் முதலே தயார் செய்யப்பட்ட அந்த பேருந்து தயார் நிலையில நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான அவர் மேலே ஏறி பேசுவதற்கான மைக் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 30 நிமிடங்கள் ஒரு வருவார அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாடல்கள் எசிக்கப்பட்டது. தொண்டர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டவாறு இருந்தார்கள். தற்போது சற்று ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கிறது. 2 மயக்கமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வெயிலின் தாக்கம் மிக அதிகமாகவே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.